அனைவருக்கும் வணக்கம். காங்கிரீட் காடுகள் தொடரில் நாம் டைல் அடேசிவ்ஸும் அதன் பயன்கள் குறித்தும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போது நீங்கள் வெளியில் வெளிப்புற சுவர்களில் மார்பிள் அல்லது கிரானைட் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் படிமங்கள் கொஞ்ச நாள் கழித்து தெரியும். அதாவது பேச்சஸ் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேச்சஸோ லீச்சிங்கோ ஏன் தெரியுது, எதனால் உருவாகுது? இப்போ பொதுவாக ரெண்டு விஷயங்கள்னால அந்த லைம் லீச் அவுட்டுங்கிறது நடக்கும். நம்மளுடைய என்ன ஒயிட் சிமெண்ட் பேஸ்டு சிமெண்ட் எதை வச்சு கலவைகள் போட்டிருந்தாலும் அந்த தண்ணீர் படும் பொழுது தண்ணீரில் இருக்கக்கூடிய சால்ட்டு கண்டென்ட், உப்பு தன்மை உங்களுக்கு வெளியில் லீச்சிங் ஆகி வரும். இப்போ இந்த சால்ட்டு கண்டென்ட்டுங்கிறது எதுலேருந்து வருது? இப்போ நம்ம சாதாரணமாக அது கலவையில் தான் இருக்கணும். கலவையில் இருக்கக்கூடிய மணல்ல இருந்தும் அந்த உப்பு வரலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணியிலிருந்தும் அந்த உப்புத்தன்மை வரலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு புறநகர் பகுதியில் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த புறநகர் பகுதிங்கிறது முன்னாடி ஒரு விளை நிலையமாக இருந்திருக்கும். இப்போ அந்த விளை நிலத்தில் இருந்து இருக்கக்கூடிய இது ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் போட்டதுனால அதில் அந்த உப்பு படிமங்கள் தண்ணீரில் கலந்துருக்கும். அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி டைல்ஸ் ஓட்டும் பொழுது இந்த மாதிரியான லீச்சிங் அவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது வந்துடுச்சு. வந்த பிற்பாடு இதை எப்படி சரி பண்ணுறது? இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நாம் டைல் கிளீனர், டெக்ஷைன்க்யூ டைல் கிளீனர்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த மாதிரியான எனி டைல் கிளீனரை எடுத்து நீங்கள் அதன் மேலே தேய்ச்சி க்ளீன் பண்ணி அதை எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி டைல் கிளீனர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெஸ்ட் சாம்பிள் போட்டுக்கிறது நல்லது. ஏன் இந்த டெஸ்ட் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வரக்கூடிய டைல்ஸோ அல்லது மார்பிளோ இவங்க எல்லாமே ஒரு ஹைலி சென்சிட்டிவான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனால் நம்ம ஒரு ஓரமாக டெஸ்ட் சாம்பிள் எடுத்துட்டோம்னா அதனுடைய டெக்ஸ்சரோ அல்லது வேறு எந்த மாற்றங்களோ இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம டைல் கிளீனர் வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல பார்த்தாக்கா ஒரு பூ மாதிரியான ஒரு டிசைனோட இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு 1 mm ஒரு ப்ரொஜெக்ஷனோட இருந்தது. அந்த இடத்துல இந்த லீச்சிங் இருந்துச்சு. அப்போ அதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு டெஸ்ட் சாம்பிள் போடும்போது பார்த்தாக்கா அந்த இடம் ஒரு கருப்படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த டெஸ்ட் சாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா டைல்ஸினுடைய தன்மையை கெடாமல் நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் சாம்பிள் எடுத்து பார்த்து மறுபடியும் அதில் பிரச்சனை ஆகுது அப்படின்னா நம்ம மல்டிபர்பஸ் லிக்விடுன்னு ஒன்று இருக்குது. இதனுடைய தன்மை கம்மியாக இருக்கும், அதனுடைய கிளீனிங் தன்மை கம்மியாக இருக்கும். ஆனால் இதை 1 தடவைக்கு பதிலாக ஒரு 2 தடவையோ 3 தடவையோ போட்டு அதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எப்போதுமே டெஸ்ட் சாம்பிள் போட்டுட்டு பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். இது இந்த லீச்சிங் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணும் பொழுது நல்ல தண்ணீரை பயன்படுத்த முடிந்தால் இந்த லீச்சிங் வராமல் தடுக்க முடியும். ஆனால் அது நம்மளுக்கு சில இடங்களில் சாத்தியப்படாது. அப்படிங்கும் பொழுது இது வந்த பிற்பாடு சரி செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு காணொளி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.